ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபிசெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் மொபைல் மூலமாகவே எப்படி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலாம், அதுவும் 10 நிமிஷத்தில் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஃபோட்டோ ஒன்று ஸ்கேன் பண்ணி உங்கள் மொபைலில் வச்சுங்க. 5 MBக்குள்ளே இருக்கணும். அதுபோல் உங்களோட ஆதார் கார்டெலாம் ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட வீட்டு வரி ரசீதும் ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. இது அட்ரஸ் ப்ரூஃப்காக கேட்பாங்க. ஆதார் கார்டு கன்ஃபார்மாக கேட்பாங்க. அது உங்களோட ப்ரூஃப்காக கேட்பாங்க. அதையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. ஆதார் கார்டும் கம்பல்சரி, வீட்டு வரி ரசீதும் கம்பல்சரி. ரெண்டுமே நீங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. ஸ்கேன் பண்ணிக்கிட்டு உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு சர்ச் பாரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அதில் tnpds.gov.in அப்படின்னு போட்டு சர்ச் கொடுத்துங்க. சர்ச் கொடுத்தா இப்படி தான் உங்களுக்கு பேஜ் வரும், ஹோம் பேஜ். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கடைசியாக இருக்கும் மின்னணு அட்டு சேவைகள்னு. மின்னணு சேவைகளில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்லேயே அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் இப்படி தான் உங்களுக்கு பேஜ் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலி ஹெட் நேம் கேட்பாங்க. அதை நீங்கள் ஜென்ஸாக போட்டுக்கலாம், லேடிஸ் போட்டுக்கலாம். உங்கள் இஷ்டம் தான் அது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லேடிஸே போட்டுங்க. போட்டுட்டு அதில் செலக்ட் பண்ணி மிஸ்டர்னு இருக்கும். அதை என்னவோ செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் பேர் டைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கீழே உங்களோட ஹஸ்பண்ட் நேம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கொடுத்துங்க. இப்போ ஜென்ஸ் போட்டிங்கன்னா அவங்க அப்பா அம்மா நேம் போட்டுங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் லைன் 1ன்னு இருக்கும். உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அது மூலியம் அட்ரஸை இதில் டைப் பண்ணிங்க. கரெக்டாக பார்த்து மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதே அட்ரஸை நீங்கள் தமிழில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே என்ன கொடுத்தீங்களோ அதே டீட்டெயிலை கீழே கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் பேர், அதுக்கப்புறம் உங்கள் கணவர் பேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் எல்லாமே நீங்கள் தமிழில் கொடுக்குற மாதிரி இருக்கும். மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஈஸியாக தமிழ்லேயே டைப் பண்ணிக்கலாம். அதை கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுபோல் ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதில் பதிவேற்றம்னு இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோஸ் கேட்கும். கேலரியிலேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ இதில் அப்லோட் ஆகிடும். நான் இப்போ என்னோடய ஃபோட்டோஸை இதில் அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மாவட்டம் கேட்கும். அதுக்கப்புறம் உங்களோட வட்டம் கேட்கும். அதுக்கப்புறம் கிராமம் கேட்கும். இது எல்லாமே உங்கள் ஆதார் கார்டில் இருக்கும். அதனால் ஆதார் கார்டை கையில் எடுத்து வச்சுங்க. எல்லாமே கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிங்க. அதில் மாவட்டம் கொடுத்தோன்னே உங்களோட வட்டமும் காமிக்கும். அதில் நீங்கள் பார்த்து ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். கிராமமும் காமிக்கும். அதையும் பார்த்து நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். அதிலே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர் கேட்பாங்க. அதுக்கு மேலே உங்களோட இது கேட்பாங்க, பின்கோடு. அதையும் நீங்கள் பார்த்து கரெக்டாக, அதுவும் ஆதார்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கேட்பாங்க. ஃபோன் நம்பரும் இப்போ கரண்டில் உள்ள நம்பரை கரெக்டாக கொடுத்துங்க. ஓடிபி வராது. அதனால் கரெக்டாக உங்கள் இப்போ உள்ள நம்பரே கரெக்டாக கொடுத்துங்க. இதுதான் கடைசி வரையும் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் மாற்றுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நிறைய இஷ்யூ இருக்குது. அதனால் அதை ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் கீழே உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு இருக்கும். அதில் உறுப்பினர் சேர்க்கைன்னு மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை பட்டனை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட குடும்ப உறுப்பினர் பேரில் ஃபஸ்ட்டு தலைவர் போட்டிங்க பார்த்தீங்களா, அவங்க டீட்டெயில் வந்துடும். அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஜெண்டர் இருக்குது பார்த்தீங்களா, பாலினம், அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கொடுத்துங்க ஜெண்டரையும். நான் இப்போ ஜெண்டர் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தேசிய இனம் கேட்பாங்க, இந்தியன்னு கேட்கும். அது கொடுத்துங்க. தொழிலில் பப்ளிக்னு கொடுத்துங்க. குடும்பத் தலைவர் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் ஆகிட்டு அதை நம்ம மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் கீழே வந்தால் வருமானம் கேட்பாங்க. இப்போ ஜென்ஸை போட்டிருந்தா மாதம் ஒரு 6000 போட்டுங்க. லேடிஸை போட்டிருந்தா அதில் 00ன்னு டபுள் டைம் போட்டுங்க. அப்போ தான் அதை எடுத்துக்கும், இல்லைனா எரர் வரும். உங்களுக்கு வாக்காளர் அட்டை எண்ணு தேவைப்படாது, அது மேண்டரி கிடையாது. அதெல்லாம் நீங்கள் அதை ஃபில் பண்ண தேவையில்லை. கீழே வந்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு கேட்பாங்க. உங்கள் ப்ரூஃப் வச்சுருக்கீங்களே, அதனால் உங்களோட ஆதார் கார்டு கேட்பாங்க. அதனால் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதாரை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. மற்ற ஆவணங்கள் இருக்கும். அதில் தேர்ந்தெடுக்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட என்ன டீட்டெயிலை செலக்ட் பண்ண போகிறீங்க கேட்கும். ஆதார் அட்டை அப்படின்னு இருக்கும் பாருங்க. அதை கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு சப்போஸ் 5 வயசுக்கு கீழே குழந்தைங்கள ஆட் பண்ணணும் அப்படின்னா பிறப்புச் சான்றிதழும் இதில் காட்டும். அதை நீங்கள் கொடுத்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 பேர் தான் ஆட் பண்ணுறேன். அதனால் ஆதார் அட்டை கொடுத்துக்கிறேன். ஆதார் அட்டை கொடுத்ததுக்கப்புறம் சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு கீழே பதிவேற்றம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆதார் எண், அந்த ஆதார் அப்லோட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதோட ஆதார் எண்ணை இதில் 4 பாக்ஸ் இருக்கும். 3 பாக்ஸ்லேயும் 4 நம்பரை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிங்க.
அப்போ தான் வந்து ஃபைனலாக போகும்போது உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாமல் வரும். கரெக்டாக பார்த்து டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்னு இருக்கும். அந்த உறுப்பினர் விவரம் சேமி பட்டனை கிளிக் பண்ணிங்க, பச்சை கலர் உள்ளதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அது வந்து இதில் வந்துடும். அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக இருந்தால் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை திருத்தன்னு மிஸ்டேக்காக இருக்குன்னா திருத்தன்னு கொடுத்தீங்கன்னா திரும்பி அந்த பேஜுக்கு வந்துடும். நீங்கள் வந்து அதை எடிட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. நான் இப்போ இன்னொரு பேர் ஆட் பண்ணணும். மறுபடியும் மேலே பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கைன்னு இருக்கும். திரும்பி அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் செலக்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, இந்த பாருங்க நான் கிளிக் பண்ணுற பாருங்க, இந்த பேஜுக்கே வந்துடும். இந்த பேஜில் வந்து திரும்பி வந்து யாரை நீங்கள் வந்து ஆட் பண்ணணுமோ நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் ஆதார் அட்டையை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அட்டை வகை கேட்பாங்க. அதில் வந்து நீங்கள் எந்த அட்டை வகை தேவைப்படுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து குடியிருப்பு சான்றிதழ் கேட்பாங்க. அதுவும் நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வீட்டு வரி ரசீது, அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் தேர்ந்தெடுக்கும் கொடுத்துட்டு அதில் வந்து இருக்கும் பாருங்கள், சொந்த வீடு இருந்தால் அதன் சொத்து வரி அதை கொடுத்துங்க. சப்போஸ் வாடகை வீட்டில் இருந்தால் வாடகை பத்திரமும் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சூஸ் ஃபைல் இருக்கும், அதை கொடுத்துட்டு உங்களோட ஆதார் அட்டையோ இல்லைனா வீட்டு வரி ரசீது இல்லைனா இது வாடகை பத்திரமோ இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து எல்பிஜி கேட்பாங்க. இருந்ததுன்னா ஓகே கொடுங்க. மேக்ஸிமம் அதை வந்து ஓகே கொடுக்காதீங்க. கொடுத்தா வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து நிறைய எலிஜிபிள் வராது. அதுக்கப்புறம் கீழே வந்து உறுதிப்படுத்தல் இருக்கும். அந்த டிக் பாக்ஸை மட்டும் கிளிக் பண்ணிட்டு பதிவு செய் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு குறிப்பு எண் வரும், ரெஃபரன்ஸ் நம்பர், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. நம்பரை காப்பி பண்ணி வச்சுங்க. காப்பி பண்ணிவிட்டு திரும்பி இந்த ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா ரெண்டாவதாக மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலைன்னு இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து நான் அன்றைக்கி சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி உள்ள குறிப்பு எண், அதை வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பதிவு செய்யணும்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பதிவு செய்ய கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே உங்கள் மொபைல் வழியாகவே ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.